28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். சாலமன், இப்போ விசாரணை உள்ள நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான ரீதியில விசாரிக்கப்படுகிறது, என்ன மாதிரியான கோணங்கள்ல விசாரணை நடக்கிறது, அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல வைத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிஐஜி, தஞ்சாவூர் டிஐஜி சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் என்பதால விசாரணை அதிகாரி, இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி, அதே போன்று டிஐஜி அவர்களும் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணையை மேற்கொள்வார்கள். குறிப்பாக என்ன மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து அதனை வைத்துத்தான் கேள்விகளை தயாரித்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்வார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளானது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சமூக வலைதளங்கள்ல அவருடைய பேச்சு, அதாவது உதயநிதியோட அந்த சர்ச்சை பேச்சானது சமூக வலைதளங்கள்ல பரவியதின் அடிப்படையில தான் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில ஐடி பிரிவு என்ற பிரிவும் அதுல சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால அவரிடம் எந்த உள்நோக்கத்துடன் இந்த கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்பது குறித்தான கேள்விகளை முன்வைப்பார்கள் என தெரிகிறது. குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சர்ச்சையான 2 நிமிடம் 39 செகண்ட் அந்த காட்சிகள் தொடர்பாகத்தான் கேள்விகளானது கேட்கப்பட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. ஆபாசமாக பெண்களை உள்நோக்கத்துடன் தான் பேசினாரா என்ற கோணங்கள்ல இந்த கேள்விகளானது அவரிடம் கேட்கப்பட்டு அதனை வாக்கு மூலமாக பதிவு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை எடிட் செய்து திரிக்கப்பட்டிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலேயே காலை தெரிவித்த போது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதனால ஏதேனும் கட் செய்து எடிட்டிங் செய்து வேண்டுமென்று திரித்து இந்த வீடியோ வெளியிடப்பட்டதாக ஏற்கனவே குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய நிலையில அது குறித்தும் அவரிடம் உண்மையான நீங்க என்ன பேசினீங்க என்பது குறித்து காவல்துறையினர் அவரிடம் கேள்விகளை முன்வைத்து அதனை எழுத்துப்பூர்வமாகவும் கேட்டு பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் சாட்சிகள், ஆதாரங்கள், ஆவணங்கள் சேகரிக்கக்கூடிய வகையில தான் இந்த விசாரணையானது நடைபெறும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் தீவிரமாக இந்த விசாரணை மேற்கொண்டு எழுத்துப்பூர்வமாக கேட்டு பெறுவார்கள். 100க்கும் மேற்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே பெயிலபிள் செக்ஷனாக கருதப்படக்கூடிய நிலையில அவர் கைது செய்யப்பட்டாலும் காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணை நிறைவுக்கு பின் அவர் வெளியே விட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக அவரிடம் கேள்விகளை முன்வைத்து இந்த கேள்விகள் தான் அந்த சர்ச்சைக்குரிய வகையில அவர் பேசியது என்ன மாதிரியான உள்நோக்கம் கொண்டதா அல்லது நீங்கள் எதற்காக இந்த கருத்தை பதிவிட்டீர்கள் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளை உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டு பெறுவார்கள் என்று தெரிகிறது. இதுல மொத்தம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால உடனடியாக அவர்கள் கேள்விகளை கேட்டு இந்த எழுத்துப்பூர்வமாக அவர் தெரிவிக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக இதனை சட்ட நிபுணர்களோட ஆலோசனைக்கு அனுப்புவார்கள். இது எந்த விதமான உள்நோக்கத்துடன் பேசப்பட்டிருக்கிறதா அல்லது இல்லையா என்பது குறித்து அவர்கள் தான் தெரிவிக்கப்பட்டிருப்பார்கள். குறிப்பாக கூட்டத்திலிருந்து அதுக்கு நடிகர் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு வேண்டுமென்றே இது போன்று பேசுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும். அதுல ஒருவர் ஒரு நடிகையோட பெயரை திமுக அதுல இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கூச்சலிட்டது போல இருக்கும். அது வேண்டுமென்றே அவர் கூறிவிட்டு இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்களா அல்லது எதர்ச்சியாக வந்த வார்த்தையா என்று பல்வேறு கோணங்கள்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியிலே அதிகப்படியான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். நேரம் கடந்து செல்ல செல்ல தொண்டர்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக வந்தபடியாக இருக்கிறதால அங்கு காவல்துறையும் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். தொண்டர்கள் அதிகமாக கூடுவதால அங்கு ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக பேரிகேட் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். காவிரி தொடர்பான இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தான் இந்த அரசியலோட செயல்பாடுகளை விமர்சிக்கப்பட்ட நிலையில தனிப்பட்ட முறையில உள்நோக்கத்துடன் ஏதேனும் பேசியிருக்கிறாரா என்ற கேள்விகளும் அவரிடம் எழுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக டிஐஜி வந்தவுடன் அவரும் ஒரு சில கேள்விகளை முன்வைத்து தொடர்ந்து இதனை எழுத்துப்பூர்வமாக பெறக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபடுவார்கள்
தெரிவிக்கப்படுகிறது. சாலமன், இப்போ நீங்க 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கு, விரிவான விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. எனில் இந்த விசாரணை நிறைவடைய, நீங்க சொல்ற எல்லா லீகல் ப்ராசஸும் நிறைவடைய எவ்வளவு நேரம் ஆகும்னு கணிக்கப்படுகிறது? காவல்துறையினர் விசாரணையை பொறுத்துத்தான் நாம் பார்க்கப்பட வேண்டும். குறிப்பாக அவர்கள் இது போன்ற 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் ஓரிரு வார்த்தையில தான் அவர்கள் கேட்பார்கள். பெரிய அளவுல ஏதும் கேள்விகளை கேட்டு ஆன்சரை அவர்கள் பெறமாட்டார்கள். உடனடியாக அவர்களிடம் கேட்டு பெற்று இதுல என்ன மாதிரியான இப்போது ஒரு பதிலை கூறினால் அதுல காவல்துறைக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக அது போன்ற கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளை கேட்டு கேட்டுக் கொள்வார்கள். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.